Hello friends, வணக்கம். Welcome to Samayal. இந்த வீடியோல ரொம்பவே ஹெல்தியான கீரையை வச்சு ஒரு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பூண்டு கீரை மசியல். பூண்டு நிறைய சேர்த்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி. சூடான சாதத்துல அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். அதுக்கு அப்புறமா காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷமே போதும். அவ்வளோ ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரையை இதில் மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இங்கே கிடைக்கிற இந்த ஸ்பினாச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அரைக்கீரையும் செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரையை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், 2 கீறின பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண கீரையெல்லாம் நல்ல அளவு சுருங்கி வந்துடும். இப்போது 2 நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்கள் கீரையோட அளவு எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இப்போ அதை கண்டினியூஸாக நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கீரையோட காம்பு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். இப்போது கீரையெல்லாம் நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீரையை மசிக்கிறதுக்கு இந்த கீரை கடையில் மத்து இருக்கு இல்லையா, இதை வச்சும் நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் பல்ஸ் மோடில் லேசாக 2-3 தடவை போட்டு எடுத்திங்கனாலும் நல்லா மசித்த மாதிரி ஆயிரும். இப்போ நான் இன்றைக்கி இந்த மத்து வச்சு நல்லா கடைய போகிறேன். மத்து வச்சு கடையும் போது அது சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா கடைஞ்சோம்னா தான் ஈஸியாக மசிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி கடைஞ்சிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.